சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 79. இன்றைய கூட்டத்தை தலைவர் அவர்களிடம் மன்னிக்கவும், முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் உங்கள் ஒளியினை அமர்த்திக் கொள்ளவும் அல்லது எழுந்து நிற்கவும். கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்மனத கண்டறிந்து நித்தனமும் அதிசிறந்த நாவிலனல் திருநாளும் வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுக நன்றி. தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. இந்த கூட்டம் இனிதாக ஆரம்பித்துள்ளது. மிகவும் குறுகிய உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட்டத்தை செவ்வனே நடத்துவோம் என்று நம்புவோமாக அனைவரும் ஆதரவு கொடுத்து அனைத்து பணிகளையும் எடுத்துக்கொண்டு என்றும் போல் இன்றும் சிறப்பாக கூட்டத்தை நடத்துவோம். இந்த கூட்டத்தை இன்றைய பாக்யா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. இன்று எப்பொழுதும் போல இன்றைய கூட்டம் 3 கட்டமாக நடைபெறும். முதலில் இன்று ஒரு திருக்குறளோடு தொடங்குவோம். இன்றைய குறளை சொல்வதற்காக திரு சொல்வேந்தர் அனிதா அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய குறளை பார்த்தீங்கன்னா, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. அப்படின்னா என்னன்னா, பருவ காலத்தை அறிந்து அதுக்கேத்தபடி வாழ்றது இருக்கு பார்த்தீங்களா, உயர்ந்த செயல்களை தடையற்று நடத்துறதுக்கு அதுதான் கயிறு போன்றதான். இப்ப பருவத்தோடு ஒட்ட ஒழுகணும் அப்படின்னு இந்த திருக்குறள் எனக்கு ஏன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், அதாவது நம்ம காலம் அறிஞ்சு ஒரு விஷயத்த செய்யணும். ஒரு ஒரு கொஞ்ச காலம் முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாவல் வாசிச்சேன். அந்த நாவல் எப்படின்னா, கடைசி வரியாக அந்த கதாசிரியர் எழுதியிருப்பாரு என்னன்னா, பருவத்தே பயிர் செய் அப்படின்னு. அந்த கதையோட மொத்த கருவுமே அது மாதிரிதான் இருந்தது. அப்ப நம்ம வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பருவத்திலையும் அதற்கான செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யறது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு பயன் தருங்கிறத விவசாயத்துக்கு சொல்லலாம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்றாங்க. சோ மறுபடியும் சொல்றேன், பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. அதாவது எந்த தடையற்ற செயல்களை கூட நடத்தக்கூடிய ஒரு விஷயமா கயிறை போன்றது எப்படின்னா, இழுத்து கொண்டுட்டு வர்றதுக்கு பருவ காலத்தை அறிந்து அதுக்கு ஏற்றபடி வாழ்தல் தானா. இப்ப இந்த குறள் முக்கியமா நம்ம இந்த சொல்வேந்தரவைக்கு பகிர்ந்ததுக்கான முக்கிய காரணம், நிறைய மாகாணங்களில் இன்னமுமே கோடை விடுமுறை இருப்பதால் குறிப்பிட்ட குறைந்த மக்களை வைத்து செவ்வனே நடத்தும் தலைவருக்கும் துணை கல்வி தலைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த குறளை நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக அருமையான குறள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற ஒரு சொல் ஓடை நமக்கு தெரியும். அதற்கு தகுந்தாற்போல் இன்று ஒரு குறளை எடுத்து வந்ததற்கு மிக்க நன்றி அனிதா அவர்களே. அடுத்ததாக இன்றைய இலக்கண ஆசான் திரு வித்யா அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். இன்றைய சொல்லையும் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கண ஆசானாக என்னுடைய பணி என்னவென்றால், இலக்கண பிழைகள் ஏதாவது இருந்தால் அதை குறித்து கொண்டு பின்பு என்னுடைய அறிக்கையில் சமர்ப்பிப்பது, இன்றைய சொல்லை எத்தனை பேர் பயன்படுத்தினார்கள் என்பதையும், சிறப்பான பயன்பாடு ஏதாவது இருந்தால் அதையும் குறிப்பிட்டு சொல்வேன். இன்று பயன்படுத்த வேண்டிய சொல் உவகை.
சாதாரணமாக நாம் எப்பொழுதுமே பேசும்பொழுது மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, சந்தோஷம் அதையே தான் திரும்ப திரும்ப பயன்படுத்துவோம். ஆனால் நல்ல அழகான உவகை என்ற சொல்லை அதிகம் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். அதிக சொல்வேந்தர்கள் வந்தால் நமக்கு இன்னும் அதிகம் உவகையாக இருக்கும். நன்றி. மிக்க நன்றி. உபரிச்சொல் கணக்கீட்டாளராகவும் வித்யா அவர்களே இருக்க முடியுமா? உங்களுடைய பணியினை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய உபரிச்சொல் கணக்கீட்டாளராக நாம் பேசும்பொழுது இடையிடையே பயன்படுத்தும் ஒலி குறிப்புகளையும் தேவையற்ற சொற்களையும் குறித்து கொண்டு ஓரளவு எந்த அளவிற்கு குறித்து கொள்ள முடிகிறதோ அந்த அளவிற்கு குறித்து கொண்டு நான் என்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பேன். சொல்வேந்தர்களாக நாம் அந்த உபரி சொற்களை குறைந்த அளவில் கொண்டு செல்ல வேண்டும், அல்லது உபரி சொற்களே வராமல் பேச வேண்டும். அதற்கான பயிற்சியை இங்கே எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த உபரி சொல் கணக்கீட்டாளர் என்ற ஒரு பதவியை வைத்து செய்வது. இங்கே ஒரு சிறிய ஒரு ஒலிக்குறிப்பு எனக்கே வந்துவிட்டது. நன்றி. மிக்க நன்றி. உடனடியாக ஒரு பொறுப்பை கொண்டதற்கு மிக்க நன்றி. உவகை மிகு உறுப்பினர்களாக நாம் அனுதினமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதற்கான சான்று இது. அடுத்ததாக இன்றைய உடனடி பேச்சு நெறியாளர் சுதா அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் பணியினை விவரிக்கவும். அனைவருக்கும் வணக்கம். இன்று எனது உடனடி பேச்சை நடத்தி வைக்கும் பொறுப்பில் நான் இன்று உடனடியாக சில தலைப்புகளை உங்களுக்கு கொடுத்து அதில் 2 நிமிடம் பேச வாய்ப்பளிக்கப்படும். அதில் உங்களது திறமையை காட்டி எவ்வளவு செவ்வனே உங்களால் பேச முடிகிறதோ அதை பொறுத்து நீங்கள் தேர்வெடுக்கப்படுவீர்கள். நன்றி. மிக்க நன்றி சுதா அவர்களே. அடுத்ததாக நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களை உங்கள் பணியினை விவரிக்க மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். சொல்வேந்தரவைக்கு என்னுடைய வணக்கங்கள். நேர கணக்கீட்டாளராக என்னுடைய பணி திட்டமிட்ட பேச்சிற்கு 5 முதல் 7 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அனைவருமே அந்த கால வரையறைக்குள் பேசுகிறார்கள் என்று நினைக்கிறேன். 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். குறிப்பிட்ட கால வரையறைக்குள் 30 நொடிகள் முன்போ பின்போ பேசிக்கொள்ளலாம். அவர்கள் வாக்குக்கு தகுதி பெறுவார்கள். உடனடி பேச்சிற்கு 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் பேச வேண்டும். கட்டாயமாக 1 நிமிடங்கள் பேச வேண்டும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 1 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். நீங்கள் 2 நிமிடத்திற்கு வரை பேசினாலும் உங்களது பேச்சை வாக்குக்கு எடுத்துக்கொள்ளப்படும். மதிப்பீட்டாளர்களுக்கும் கால கணக்கீடு உண்டு. அவர்களுக்கு 2 முதல் 3 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 2 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் கொடுக்கப்படும். மதிப்பீட்டாளர்களும் 2 நிமிடத்திற்கு முன்பாக 30 வினாடிகள் குறைவாகவோ இல்லை 3 நிமிடத்திற்கு மேலாக 30 நொடிகள் மேலாகவோ பேசலாம். அவர்களுக்கும் வாக்குக்கு தகுதி பெறுவார்கள். நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக பொது மதிப்பீட்டாளராக இன்று ஜெயபிரகாஷ் அவர்கள் இருக்கிறார். உங்களுடைய பணியினை விவரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. பொது மதிப்பீட்டாளராக என்னுடைய பணி மதிப்பீட்டு பகுதியை தொகுத்து நெறியாள்கை செய்வதாகும். மதிப்பீட்டாளர்களை அழைத்து அவர்கள் தயாரிக்கப்பட்ட பேச்சு மதிப்பீடு செய்வதற்கும் மற்றும் மற்ற பணியாளர்களை மற்ற பணி செய்பவர்களையும் அழைத்து அவர்களுடைய பணியை வழங்குவதற்கும் செய்ய வேண்டும். கடைசியில் மதிப்பீட்டை தொகுத்து வழங்க வேண்டும். இதுதான் பொது மதிப்பீட்டாளராக என்னுடைய பணி. மிக்க நன்றி. நீங்களே வெற்றி கோப்பை அறிவிப்பாளராகவும் பொறுப்பெடுத்துள்ளதால் அந்த பணியினையும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும். வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் வேற யாராவது எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் நான் சிறிது முன்னதாக செல்ல வேண்டும். யார் நான் எடுத்துக்கொள்கிறேன் ஜேபி. நன்றி சுதா அவர்களே. சுதா, வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக உங்களுடைய பணியினை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயாரிக்கப்பட்ட பேச்சிலும் உடனடி பேச்சிலும் நீங்கள் பேசியதை அனைவரும் வாக்களித்து அதன்படி அந்த வாக்கை எனக்கு அனுப்புவார்கள்.
அப்படி அனுப்பும்போது யார் அதில் தேர்வு பெற்றுள்ளார் என்பதை நான் கடைசியாக அறிவிப்பேன் கூட்டத்திற்கு. இதுவே எனது பணி இன்றைய. நன்றி சுதா அவர்களே. அடுத்ததாக தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கு செல்வோம். இன்றைய தயாரிக்கப்பட்ட பேச்சின் முதல் பேச்சாளர் வித்யாலட்சுமி அவர்கள். உங்களுடைய பாதையையும் தலைப்பையும் அறிமுகப்படுத்தி கொண்டு உங்களுடைய பேச்சை தொடங்கலாம் வித்யாலட்சுமி அவர்களே. என்னுடைய பாதை புதுமையாக திட்டமிடல், அதில் திட்டப்பணியின் செயல் திட்டங்களை நிர்வகி, அதில் 2வது பகுதியை நான் பேச இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த திட்டப்பணியின் முதல் பகுதியில் எங்கள் பள்ளி ஆண்டு விழாவில் 7ஆம் வகுப்பிற்கான சொல் விளையாட்டு நடத்துவதற்காக திட்டமிடுவதை பற்றி குறிப்பிட்டேன். அந்த திட்டமிடுதல் என்னவோ வள்ளுவர் சொன்ன வழியிலே 1 மாதத்திற்கு முன்பாகவே தொடங்கிவிட்டது. பெற்றோர்களை எந்தெந்த பொறுப்புகள் எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள் என்று புலனக்குழுவில் கேட்டேன். ஒரு பதிலும் இல்லை, ஒரு எதிர்வினையும் இல்லை. என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில் என்றெல்லாம் மிரட்டவும் முடியாது. நானே பொறுமை 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 என்று நானே சொல்லிக் கொண்டேன். நிகழ்ச்சி மேடையில் வைப்பதற்காக பதாகைகள் எல்லாம் தயார் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் பெயர், அணிகளின் பெயர் ஆகியவற்றை எல்லாம் எழுதி தயாரிக்கும் வேலை இருக்கின்றது. இவ்வளவு முறை கேட்கிறேனே என்று போனால் போகட்டும் போடா என்று ஒரு பெற்றோர் ஒத்துக்கொண்டார். ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்றால், நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முந்தின நாள் இரவு வரை அவர் ஒரு எழுத்தை கூட எழுதவில்லை. இதனால் என்னுடைய இரத்த அழுத்தத்தை தான் அவர் ஏற்றி இறக்கிக் கொண்டே இருந்தார். 20 எழுத்துக்களை வைத்து அதிலிருந்து சிறு சிறு வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியும் வைத்திருந்தோம். அதற்காக 2 அணிகளுக்கும் பொதுவாக குட்டி குட்டி தாள்களில் எழுத்துக்களை எல்லாம் எழுதி முடித்தேன். அவற்றை மேடையில் எழுத வேண்டும் அல்லவா? அதற்காக மாணவர்களுக்கு குறிப்பு புத்தகம், எழுதுகோல் ஆகியவற்றை கொடுக்கும் பொறுப்பை ஒரு பெற்றோரிடம் கொடுத்து ஒப்படைத்தேன். மற்றொரு சுற்றில் மாற்றி குழப்பி எழுதிய எழுத்துக்களை கொண்டு சரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான சொற்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து வண்ண அட்டைகளில் இரவு முழுதும் கண் விழித்து உட்கார்ந்து எழுதி முடித்தேன். நான் கல்லூரியில் படிக்கும் போது கூட என்னுடைய திட்டப்பணிக்காகவோ பாடங்களுக்காகவோ இரவில் இப்படி கண் விழித்து செய்ததே இல்லை. மேடையில் 2 அணிகளும் மாணவர்கள் உட்காருவதற்காக இருக்கைகளை வரிசைப்படுத்தி போட வேண்டும். சொல் விளையாட்டு ஆதலால் வெண்பலகையும் வேண்டும். பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டு யாரிடமிருந்து பெற வேண்டும், எப்படி அவற்றை வரிசையாக அமைக்க வேண்டும் என்பதற்காக மற்றொரு பெற்றோரை நான் பொறுப்பேற்க சொன்னேன். வகுப்பாசிரியராக நான் நிகழ்ச்சியை நடத்துகிறேன் என்று அதை மட்டும் செய்துவிட்டால் போதுமா? நேர கணக்கீட்டாளர் வேண்டும், மதிப்பீடு கணக்கீடு செய்பவர் வேண்டும். ஆனால் தன்னார்வலர்கள் தான் யாருமே முன்வரவில்லை. நம்முடைய சொல்வேந்தர் மன்றம் போலவே என்று எடுத்துக்கொள்ளலாம். எல்லோரும் நீ நான் என்று மற்றவர்களை கை காட்டினார்கள். உங்கள் குழந்தைகளுக்காகத்தானே நிகழ்ச்சிகள் செய்கிறோம், நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அங்கே ஒரு ஊக்க உரை, தயாரிக்காத ஊக்க உரையாக செய்து அப்பா சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. எதிர்பார்த்த அந்த நிகழ்ச்சி நாளும் வந்துவிட்டது. நிகழ்ச்சிக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே வெண்பலகையில் அந்த நிகழ்ச்சியின் பெயர், கேள்விகளுடைய தலைப்பு, மதிப்பெண் பெட்டிகள் எல்லாம் எழுதினோம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஜெப்பார்டி நிகழ்ச்சியில் எப்படி மதிப்பெண் பெட்டிகள் எல்லாம் இருக்கிறதோ அது போல வெண்பலகையில் எழுதி தயார் செய்து எல்லாம் நாங்கள் முடித்து விட்டோம். நிகழ்ச்சி மேடை ஏறுவதற்கு முன்பாக மாணவர்கள் பதட்டமாகி விட்டார்கள். ஐயோ எப்படி இருக்க போகிறதோ என்று. பின்பு மாணவர்களை எல்லாம் அழைத்து, இது போட்டி அல்ல, சிறு விளையாட்டுதான், அதனால் நீங்கள் தளர்வாக இன்பமாக விளையாடலாம் என்று கூறி அவர்களை எல்லாம் ஏற்றிவிட்டு நிகழ்ச்சியும் தொடங்கியது. மாணவர்கள் சிறப்பாகவே செய்தார்கள். பார்வையாளர்களுக்கும் கேள்விகள் உண்டு என்று சொன்னதனால் அவர்கள் மிகவும் ஆர்வமாக உற்சாகத்துடன் பங்கேற்றார்கள். பார்வையாளர்களுடைய பங்கீடு மிக சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு நல்ல பாராட்டும் பின்னூட்டமும் கிடைத்ததால் ஒரு நல்ல நிகழ்ச்சியை செய்த திருப்தியும் உவகையும் கிடைத்தது என்றே சொல்ல வேண்டும்.
இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்ததன் மூலம் நான் கற்றதும் பெற்றதும் என்று குறிப்பிட வேண்டுமானால் குறள்தான் என் நினைவுக்கு வருகிறது. பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். ஒரு செயலை செய்வதன் நோக்கம், தகுந்த காலம், செய்வதற்கு உண்டான சாதனங்கள், இடம், அந்த செயலின் நுணுக்கம் ஆகிய அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்து செய்வதே சிறந்த செயல்முறை என்று வள்ளுவர் கூறுவது. இது ஒரு பெரிய வேலையா, சிறிய செயல்தானே என்று தொடங்கும் போது நினைத்தேன். ஆனால் தொடங்கிய பிறகுதான் குழுக்களை கட்டமைத்து அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களை ஊக்கப்படுத்தி அதன் பின் சவால்களை சமாளிப்பது என்பது ஊர் கூடி தேர் இழுப்பது போலத்தான். தொடங்கிய பொழுது முடித்து விடலாமே என்ற, முடிக்க முடியுமா என்ற ஐயமும் இருந்தது. சவால்களை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையும் இருந்தது. உண்மையில் பார்க்க போனால் ஐயம் பாதி நம்பிக்கை பாதி கலந்து செய்த கலவையாகத்தான் இருந்தது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குறள் தான் எனக்கு வழிகாட்டியது என்றே சொல்லலாம். மொத்தமாக இந்த நிகழ்ச்சி ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாகவும் ஒரு நல்ல அனுபவமாகவும் இருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கான சில புகைப்படங்களை நாம் நம்முடைய அலுவலர் குழுவில் உங்களுக்கு பிறகு பகிரலாம் என்று இருக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான பேச்சு. எப்பொழுதும் போல ஒரு கோர்வையாக, ஒரு தெளிந்த நீரோடை போல உங்களுடைய பேச்சு எங்கள் அனைவருக்கும் உவகை அளித்தது என்றே சொல்லலாம். ஒரு நிகழ்ச்சியை நம் ஆரம்பித்தது முதல் முடிவு வரை நம் கையில் இருக்காது. அந்த போக்கு என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதையெல்லாம் நம் கைக்குள் கொண்டு வந்து அதை முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு உவகை வருமே, அது பெரிய மலையை கட்டி இழுத்தது போன்ற ஒரு மகிழ்வினை தரும் என்பதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அத்தகைய பண்பு கொண்ட ஒரு நிகழ்வினை வடிவமைத்து அதை வெற்றிகரமாக முடித்ததற்கு மிகுந்த பாராட்டுகள் உங்களுக்கு. அடுத்ததாக மகேந்திரன் அவர்கள் இரண்டாவது பேச்சாளராக களமிறங்க உள்ளார். அவர் இணைந்து விட்டார். உங்களுடைய வணக்கம். நன்றி மகேந்திரன். உங்களுடைய பணியினையும் தலைப்பினையும் பாதையினையும் அறிமுகப்படுத்திக் கொண்டு உங்களுடைய உரையினை தொடங்கலாம். அனைத்து சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் கூட சொல்ல போனால் சொல்வேந்தர் குடும்பத்துக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு பயம் அதை விளக்கு, பாதையெல்லாம் விளக்கு. எங்கெங்கும் விளக்காக நமக்கு ஒளியை ஏற்றிக்கொண்டே இருப்பது, அதனால் பயம் அதை விளக்கு ஊக்கப்படுத்துகின்ற அதே தலைப்பு, அதே புத்தகம், அதே தலைப்பில் தான் நான் இன்று பேச இருக்கிறேன். பயம் என்ற சொன்ன உடனே நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு சின்ன ஒரு பதைப்பை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ஒரு கையை உயர்த்தலாம். அந்த சொல்லை கேட்கும் பொழுதே கூட ஒரு சின்ன ஒரு அதிர்வு. ஏனென்றால் இது ஏதோ இப்போது நமது இந்த பிறவியில் ஏற்பட்ட பதிவு அல்ல. அந்த பதிவு பல்வேறு தலைமுறைகளுக்கு முன்பு, இன்னும் கூட சொல்ல போனால் அந்த பரிணாம வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்திலிருந்து வந்த ஒன்று. அந்த பதிவு அந்த அளவுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக வருகின்ற அந்த விதைக்கப்பட்ட ஒரு உணர்ச்சி நிலை. ஆனாலும் பயம் அதை ஏன் விளக்க வேண்டும்? பயம் என்பதை விளக்குவதற்கு முன்பு பயத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பயத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் பயன் மிக அதிகம். பயன் இரண்டுக்குமே அந்த இன்னண்ணாவை போட்டால், அந்த இம்மண்ணாவை தொலைத்தால் நிச்சயமாக அதனுடைய பயனை முழுக்க அடையலாம். அதனால்தான் பயம் அதை விளக்கும் பொழுது பாதையெல்லாமே விளக்காக அமைந்து விடுகிறது. அந்த விளக்கு என்ற சொல்லிலே கூட பார்த்தோம் என்றால் முழுக்க அந்த ஒரு விளங்குகின்ற தன்மை, இதுவரை மறைந்திருக்கின்ற ஒன்றை நாம் அதை மிக நன்கு கவனித்து பார்த்தால் அதிலிருந்து நாம் பல புதிய புரிதல்களை அல்லது இருப்பதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆங்கிலத்தில் 2 சொற்கள் உண்டு,
இன்வென்ஷன், டிஸ்கவர். இப்போது இரண்டுமே பார்த்தோம் என்றால், டிஸ்கவர் என்பது ஏற்கனவே இருப்பதை கண்டுபிடிப்பது. அதே சமயம் இன்வென்ஷன் என்பதும் ஏற்கனவே இருப்பதை கண்டுபிடிப்பது. ஆனால் இதில் என்னவென்றால், நாம் இல்லாதது போல இருப்பதாக நாம் கருதி கொண்டிருக்கின்றவற்றை இருப்பதை வைத்து நாம் சில செயல்கள் செய்யும் பொழுது அதனுடைய ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அந்த பர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் என்று சொல்வார்கள். அதை எல்லாவற்றையும் அதன் தன்மையில் நாம் இணைக்கும் பொழுது அங்கு ஒரு புதிய பாதை அல்லது புதிய பயன்பாடு விளைகிறது. இன்னும் கூட பார்த்தோம் என்றால், நமது கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றுக்கு பின்னணியாக இருப்பது நிறைய பல வழிகளும். ஏனென்றால் வழிகளில் இருந்துதானே வலிமை பிறக்கிறது. வழிகளும் அதே போல பல பயங்களும். அந்த இருட்டை கண்டால் பயந்த மனிதனுக்கு அந்த நெருப்பின் மூலமாக நமக்கு ஒளியும் கிடைக்கிறது, அதே சமயம் வெப்பமும் கிடைக்கிறது. அதன் மூலமாக அதன் மூலமாக தன்னை வடிவமைத்துக் கொள்கிறான். ஒரு திரண்டு வருகின்ற அந்த அருவியின் போக்கில் விழுகின்ற அந்த வெள்ளப்பெருக்கான அந்த தண்ணீரிலிருந்து மின்சாரம் எடுப்பது போல, முல்லை முள்ளால் எடுப்பது என்று சொல்வார்கள். எதன் மூலமாக நாம் வருகிறதோ அங்கே நன்கு கவனித்து பார்த்தோம் என்றால் அங்கே ஒரு புதுமை நமக்கே கிடைக்கும். அப்படித்தான் நமக்கு எதெல்லாம் எப்படி ஒரு பாம்பின் விடத்திலிருந்து அந்த பாம்பின் விடத்தை நீக்குவதற்கு நமக்கு அதிலிருந்தே நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதோ, அதுபோல நமது பயத்தை முழுக்க நாம் எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதை அதுவாகவே புரிந்து கொள்கிறோமோ. இன்னும் கூட சொல்ல போனால் 2 வகையான பயங்கள் உண்டு. ஒரு பயம் என்பது உண்மையான பயம், இன்னொரு பயம் நாம உருவாக்குகின்ற கற்பனையின் மூலமாக உருவாக்குகின்ற பயம். இதில் நாம உருவாக்குவது என்பது நம்மிடம் ஏற்கனவே பதிந்ததை மீண்டும் ஒரு தூய்மை இல்லாத ஒரு கண்ணாடியில், முகம் பார்க்கின்ற கண்ணாடியில் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்மளுடைய முகத்தில் அழுக்கு இல்லாவிட்டாலும் கூட அந்த கண்ணாடியில் அழுக்கு இருக்கும் பொழுது காண்பவன் அனைத்தையுமே காட்டுகின்ற அனைத்துமே ஒரு அழுக்காக தெரியும் அல்லவா? அதே போலதான் இந்த பயம் கூட. அது ஒரு உணர்ச்சி நிலை. அந்த உணர்ச்சி நிலையை கடந்து விட்டு நாம் பார்க்கும் பொழுது, அதுவை அதுவாக பார்க்கும் பொழுது அதுவே நமக்கு நிறைவுறுகிறது. அதிலிருந்தே நமக்கு புது தீர்வுகள் கிடைக்கிறது. அது மூலமாகவே நமக்கு பல்வேறு பாதைகள் கிடைக்கிறது. நாம் பறப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வானம் மறுப்பு சொல்வதில்லை. நாம் இந்த பாதங்கள் நடக்க தயாராக இருக்கையில் பாதைகள் மறுப்பு சொல்வதில்லை. அதே போலதான் அந்த சிறகுகள் விரிக்க தயாராகும் பொழுது எப்படி அந்த வானம் மறுப்பு சொல்வதில்லையோ, அதே போல அந்த பயத்தை மிக நன்றாக பார்த்து கொண்டு அதனுடைய உண்மை நிலையை புரிந்து கொண்டு, மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் சொன்னது போல அதனுடைய உண்மைத்தன்மையை, இயல்புத்தன்மையை, இருப்புத்தன்மையை அப்படியே உணர்ந்து கொண்டு அதனுடைய அந்த உணர்ச்சியை மட்டும் வடிகட்டி அனுப்பிவிட்டால் போதும். அங்கு அந்த உண்மைக்கு எப்படி நாம் தெளிவு கிடைக்கும் என்பது புரிந்துவிடும். நம்மிடம் ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த வீடே பிரச்சனை அல்ல. அந்த வீட்டின் மிக நன்றாக கவனிக்கும் பொழுது அந்த கதவில் தான் அந்த பூட்டு இருக்கிறது. அப்போது அந்த கதவு பிரச்சனையா என்றால் அந்த கதவும் பிரச்சனை அல்ல. சரி, அந்த கதவிலிருந்து இன்னும் கூட நன்கு ஆழ்ந்து பார்த்தால் அந்த பூட்டு இருக்கின்ற இடம் பிரச்சனையா என்று பார்த்தால் அதுவும் பிரச்சனை அல்ல. இன்னும் கூட அப்போது பூட்டு தான் பிரச்சனையா என்றால் பூட்டும் பிரச்சனை அல்ல. அந்த பூட்டில் இருந்து நீங்கள் ஒரு நன்கு கவனித்தால் அதில் ஒரு ஆங்கிலத்தில் லிவர் என்று சொல்வார்கள், அல்லது அதனுடைய நீங்கள் ஒரு மின்னணு பூட்டாக வைத்திருந்தால் அதற்கென்று சரியான எண் நமக்கு தேவைப்படும். அது மட்டும்தான் அங்கு சவால். அப்பொழுது எந்த ஒரு பூட்டுமே சாவிகள் இன்றி தயாரிக்கப்படுவதில்லை. அதே போலதான் எல்லா பயன்களும் தாமே எய்தும். எப்படி என்றால் அந்த பயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, பயத்தோடு இன்னும் கூட ஒரு நல்ல அணுகுமுறை வைத்திருக்கும் பொழுது, அதோடு ஒரு நட்புறவு கொள்ளும் பொழுது, இது நமக்காக ஏதோ ஒரு புதிய ஒரு விசைக்காக, புதிய ஒரு விளக்கத்துக்காக வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த பயம் என்பது பயனாக அமைகிறது. அந்த பயன் என்பது நம்மை மட்டுமல்ல, அந்த வருகின்ற அத்தனை தலைமுறையினருக்கும் அந்த பயத்தை முழுக்க இல்லாமல் செய்ய முடியும். ஏனென்றால் அந்த பயத்திலிருந்து பயனை உருவாக்க தெரிந்தவர்களுக்கு. அதனால் பயம் அதை விலக்கி பாதையெல்லாம் விளக்காக உணர்வோம். நன்றி, வணக்கம்.
மிக அருமையான பேச்சு மகேந்திரன் அவர்களே. உங்களுடைய பேச்சை பல நாட்களாக நம் சொல்வேந்தர் மன்றம் மிகவும் ம ஆங்கிலத்தில் மிஸ் செய்துள்ளது என்று சொல்வார்களே, அதுபோல உங்களை நாங்கள் மிகவும் அ கொஞ்ச கொஞ்ச நாளா உங்களுடைய முகத்தை காணாமல் தவித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது உங்கள் முகத்தையும், உங்களுடைய பேச்சினையும் கேட்பதற்கு மிகவும் அருமையாகவும், ஆர்வமாகவும் இருந்தது. அதேபோல உங்களுடைய தலைப்பை ஒட்டிய பேச்சு மிக அருமையாக இருந்தது. மீதியை நான் மதிப்புரை வழங்கும்போது கூறலாம் என்று நினைக்கிறேன். இப்பொழுதே அனைத்தையும் சொல்லாமல். இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். அடுத்ததாக உடனடி பேச்சு நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நேர கணக்கீட்டை வழங்குவதற்கு. சொல்வேந்திரவைக்கு என்னுடைய வணக்கங்கள். உவகையுடன் நம்ம சொல்வேந்திரவையில் கலந்து கொண்டு இன்று சிறப்பாக தங்களின் பேச்சை வழங்கிய இரண்டு சொல்வேந்தருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். வித்யாலட்சுமி அவர்கள் 6 நிமிடம் 2 நொடிகளும், மகேந்திரன் அவர்கள் 7 நிமிடம் 2 நொடிகளும் பேசியுள்ளார்கள். நீங்கள் இவர்கள் 2 பேரும் சிறந்த பேச்சாளராக கருதும் பேச்சாளரை தேர்ந்தெடுத்து சுதா அவர்களுக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி அனிதா அவர்களே. சுதா அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய வாக்கினையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்ததாக உடனடி பேச்சு நெறியாள்கை இன்று சுதா அவர்கள் வழங்க உள்ளார். வாருங்கள் சுதா அவர்களே, மெய்நிகர் மேடை உங்களுக்கானது. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மட்டுமே கேட்டது சுதா அவர்களே. அதற்கப்புறம் பேசுகிறீர்களா என்று தெரியவில்லை. இப்ப கேக்குதா அனிதா? கேட்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்று எனது உடனடி பேச்சு நெறியாளராக நான் எனது பணியை ஆரம்பிக்கிறேன். எனது உடனடி பேச்சில் முதலாவது கேள்வியாக 1 நிமிடம் அனிதா, மன்னிக்கவும். முதலாவது தலைப்பாக இன்று சுதந்திரம் சுமையா அல்லது சுகமா என்ற கேள்விக்கு பதிலளிக்க ஜேபி அவர்களை அழைக்கிறேன். நன்றி சுதா அவர்களே. சுதந்திரம் சுமையா சுகமா? நீங்கள் இந்தியாவின் சுதந்திர தினத்தை ஒட்டி கேட்பதால் இந்தியா சுதந்திர தினத்தை பற்றி கேட்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்கிறேன். சுதந்திரம் சுமையா சுகமா என்று கேட்டால் நான் சுதந்திரம் என்பது சுகம் பல வழிகளிலும் பல இடங்களிலும் சுமையும் இருந்தது என்று தான் சொல்லுவேன். சுதந்திர காற்றை நமக்கு கொடுத்து விட்டார்கள் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள். அந்த சுதந்திரத்தை வாங்கி கொண்டு எந்த வகையில் முன்னேறினோம், எந்த வகையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், இந்தியா எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தால் வியத்தகு முன்னேற்றம்தான். ஒன்றும் குறை கூறுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு இப்போ வேறு எந்த நாடுகளும் மற்ற நாடுகள் பொறாமைப்படும் அளவிற்கு இந்தியா முன்னேறி உள்ளது என்றே கூற வேண்டும். அந்த அளவிற்கு தான் இருக்கிறது. உலகில் வல்லரசு நாடுகளுடன் போட்டி போட்டுக்கொண்டு எல்லா இடங்களிலும் தொழில்துறையிலும் எல்லா இடங்களிலும் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனால் பல இடங்களில் சுமையும் இருந்திருக்கிறது. லஞ்சம், தீண்டாமை, குற்றங்கள் ஆகியவை இன்றும் குறையவில்லை, அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சில நாடுகளை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு இன்னும் அந்த ஒரு சில இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறு நாடுகள் எல்லாம் ஒலிம்பிக் பதக்கங்களை வாங்கும் பொழுது நாம் இன்னும் பதக்கப்பட்டியலில் இருப்போமா என்று ஏக்கத்துடன் தான் இருக்கிறோம். அதனால் ஒருவேளை சுதந்திரம் வராமல் இருந்திருந்த ஆங்கிலேயர்களுடைய இருந்திருந்தால் அவர்கள் இந்த விளையாட்டு மற்ற மற்ற விஷயங்களில் நம்மளை முன்னேற்றியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். சுகமும் இருந்தது, சுமையும் இருந்தது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி ஜேபி அவர்களே. அடுத்ததாக
மொழியின் மகத்துவத்தை பற்றி யாராவது பேச விரும்பினால் அது யாராக இருக்கும் என்று யோசிக்கிறேன். மகேந்திரன் அவர்களை மொழியின் மகத்துவத்தை பற்றி பேச அழைக்கிறேன். சொல்வேந்தர் ரவிக்கு மீண்டும் வணக்கம். பொறுத்து கொள்ளவும் இப்போதைக்கு காணொலியில் வர இயலாத தன்மைக்கு. மொழி என்பது வெறுமனே ஒரு தகவல் கடத்தியாக மட்டுமாக இல்லை. மொழி என்பது ஒரு அகத்திலிருந்து அகத்துக்கு ஊடுருவது, தான் உணர்ந்ததை அந்த உணர்வு என்கின்ற ஒரு சொல்லிலேயே கூட அந்த உள் கூட்டல் மெய் என்று சொல்வார்கள். உண்மை என்று சொல்லும் பொழுது அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற ஒரு மெய், அந்த தான் உணர்ந்ததை அதே போல உணர்ந்ததை உணர்ந்தவாறு இன்னொருவருக்கு உணர்த்துவதற்கு இந்த மொழி எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கு. அப்போ அந்த ஒரு மொழி என்பது ஒன்று தகவல் சொல்வது என்பதை தாண்டி தான் உணர்ந்ததை எப்படி இன்னொருவருக்கு அந்த உண்மை நிலை மாறாமல் கடத்துவது, அதே சமயம் அதனுடைய ஒரு பண்பாடு, அதனுடைய வரலாறு, அதனுடைய கணக்கு, எப்படி அதை சொல்கிறோம், எப்படி உணர்கிறோம் என்று எல்லா வகையிலுமே நாம் உணர்த்தி அதை சொல்லுவதற்கென்று பல்வேறு வகைகளில் கட்டமைக்கப்படுகின்ற ஒன்று. அதனால்தான் நாம் தமிழ் இலக்கணத்தில் கூட இலக்கணம் என்பது வெறுமனே நமது வார்த்தைகளுக்கான சொற்களுக்கான ஒரு கூட்டு என்பதாக மட்டும் இல்லாமல் அது நமது வாழ்வியலோடு சேர்ந்த ஒன்றாக இருக்கிறது. தமிழில் இன்னொன்றும் சொல்லுவது உண்டு, அது வார்த்தை அல்ல வாழ்க்கை என்று. இன்னும் ஊர் பக்கத்தில் சொல்வது போல ஒரு நாக்கு ஒரு சொல் என்று கூட சொல்வார்கள். அந்த நாணயத்தை ஓடுகின்ற அந்த ஒரு வாழ்க்கையில் நாணயம் என்பது எந்த அளவுக்கு அதில் இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுவது உட்பட நமக்கு இந்த மொழி என்பது ஒரு உணர்வியலாக இருக்கிறது, வாழ்வியலாக இருக்கிறது, நம்மளுடைய வழிநடத்துதலாக இருக்கிறது, நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்கின்ற ஒரு தன்மையாக இருக்கிறது. வள்ளுவம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பது போல, இன்னும் எப்போதும் வாழும் என்பது போல. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மகேந்திரன். இந்த பேச்சை கேட்பதற்காகவே உங்களிடம் அந்த தலைப்பை கொடுத்தேன். மிக்க நன்றி. அடுத்ததாக எனது கேள்வி, எனது தலைப்பு, சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதற்கு ஒரு உதாரணமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதேனும் ஒன்றை பகிர முடியுமா? அனிதா அவர்களுக்கு இந்த கேள்வி. சொல்வேந்தருக்கு என்னுடைய வணக்கங்கள். சிறிய செயல்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? அதான் உங்க கேள்வி. நம்ம பண்றது எல்லாமே சின்னதா தானே இருக்கு. இதுல எதை பெருசா சொல்றதுன்னு நான் யோசிச்சேன். இருந்தாலும் சின்ன சின்ன செயல்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்பயுமே அதாவது நம்ம நிதி மேலாண்மை பண்ணணும்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம் கணக்குகளை அன்றாடம் சரிபார்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அது கடன் அட்டையாக இருந்தாலும் இல்ல வங்கி கணக்காக இருந்தாலும் அப்படின்னு. அது எப்படி அந்த பழக்கம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, நிதி மேலாண்மைக்கான புத்தகங்கள் படிக்கும்போது அவங்க கொடுத்த தரவுகள் படி நம்ம இந்த பண்ணணும். ஏன்னா நமக்கான கடன்கள் ஒவ்வொரு நாளுமே, அதாவது வைத்திருக்கும் அனைத்து கடன் அட்டைகளுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நம்மளுடைய வங்கி கணக்குகளையும் நாம் செய்ய வேண்டும். அது செய்வது என்ன ஒரு விஷயத்த நமக்கு தருது அப்படின்னா, எனக்கு தந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செலவு செய்யும் போது இருக்கிற குதூகலம் இருக்கு இல்லையா? அந்த செலவை கடன் அட்டையில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு நிதர்சன உண்மைங்கிறது மூஞ்சில அழகாக நமக்கு அறியும் அந்த அந்த விஷயம். நாம் செலவு செய்யும் போது இருக்கும் மனநிலைக்கும், கடன் அட்டையில் அந்த செலவு பதிவு பட்ட போது இருக்கும் மனநிலைமைக்கான இடைவெளி இருக்கு இல்லையா? அந்த இடைவேளை, அந்த செலவு அத்தியாவசியமானது தானா அப்படி என்பதை நமக்கு கண்முன் காட்டி வரும். இப்போதான் நம்ம கணினி யுகத்திலையும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எங்க அம்மா ஒரு பழக்கம் பண்ணுவாங்க. எப்பயுமே ₹1 எடுத்தாலும் அது என்ன கணக்குன்னு எழுதி வச்சுட்டு தான் அந்த செலவு செய்வாங்க. எது வேணாலும் செலவு செய்யலாம். ஆனா அந்த கணக்கு தான். அத நான் இப்ப பதிவு செய்ய என்ன ஆகுதுன்னா, எனக்கு அந்த பழைய காலத்துல இருந்ததுக்கான நிறைய விஷயங்கள் புலப்படுது. இப்பவும் தேவையை தாண்டி, அவசியத்தை தாண்டி விருப்பப்படுவதையும் வாங்கிக் கொள்ள முடிகிறது. இருந்தாலும் விருப்பத்திற்கும், தேவைக்கும், அவசியத்திற்குமான வித்தியாசங்களை கண்டிப்பாக உணர முடிகிறது.
அதை தினமும் அந்த அட்டைகளை முதலில் ஆரம்பிக்கும் போது அது 20 நிமிடம் 30 நிமிடம் எடுக்கும். ஏனால் நமக்கு அது பழக்கம் இல்லாததால். இப்போதெல்லாம் தினமும் 5 நிமிடத்தில் அந்த வேலையை முடித்துவிட்டு செவ்வனே அந்த நாளை தொடங்கும் போது தேவையில்லாத செலவுகளை குறைப்பதற்கான வழிவகையாக தெரிகிறது. இது என்னுடைய மிகப்பெரிய மாற்றமாக நான் பார்க்கிறேன். நன்றி. மிக்க நன்றி அனிதா. மிகவும் அருமையாக இருந்தது. அருமையான ஒரு துணுக்கையும் கொடுத்துள்ளீர்கள். மிக்க நன்றி. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நினைக்கிறேன். அடுத்ததாக எனது கேள்வி, வெற்றி மற்றும் தோல்வியில் நம் வாழ்வின் பாடங்கள் என்னவாக இருக்கும்? அது வழியாகத்தான் இருக்க வேண்டுமா? இந்த கேள்வியை ஜேபி அவர்களுக்கு கொடுக்கிறேன். மீண்டும் எனக்கேவா? ஜேபி அவர்களுக்கு ஓ. கேட்டுவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். பாக்யலட்சுமி பாக்யா அவர்களுக்கு பாக்யா கேட்கவில்லை. அவர்களை அழைக்கிறேன். பாக்யா. மன்னிக்கவும். நன்றி சுதா. வெற்றி தோல்வி என்பது ஒரு நிலைதான். அதற்கு நாம் எவ்வளவு உழைப்பை கொடுக்கிறோமோ அதற்கு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? அதை கொண்டு நாம் அந்த உணர்வு நம்மளுடைய வாழ்வில் நமக்கு நாமே போட்டி போட்டுக்கொண்டு முந்தைய செயலுக்கும் இப்போதைய செயலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். அதாவது எவ்வளவு இப்போ அந்தந்த துறையை பொறுத்து நான் சொல்வேன். இப்பொழுது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறோம் என்றால் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களோ தோல்வி அடைகிறீர்களோ அது நமக்கு முக்கியம் இல்லை. முந்தைய பந்தயத்திற்கும் இப்பொழுது உள்ள பந்தயத்திற்கும் உங்களுடைய நேர அளவு எவ்வளவு நீங்கள் உங்களுடன் நீங்களே போட்டி போட்டு கொள்ள வேண்டும். அப்பொழுது அதில் நாம் கண்டிப்பாக நமக்கு உறுதியான பயிற்சி இருந்தால் அதில் முன்னேற்றம் இருக்கும் இல்லையா? அதுதான் நம்மளுடைய அனுபவத்தை தீர்மானிக்கிறது. இது வெற்றியோ தோல்வியோ அந்தந்த நேரத்தில் அந்தந்த நாளில் அந்தந்த காலத்திற்கேற்றது போலதான் நம்முடைய உடல் செயல்படும். அந்த ஒரு பந்தயம் உங்களுடைய வெற்றி தோல்வியினை அதை கொண்டு உங்களுடைய ஆற்றலை நிரூபிக்க முடியாது. அதனால் வெற்றியோ தோல்வியோ அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டால் நமக்கு நம்மை முன்னேற்றி செல்ல ஒரு வழிவகை இருக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய பேச்சினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி சுதா. மீண்டும் உங்களுக்கு. ஒலி அளவு எதுவுமே கேட்கவில்லை சுதா. நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. மிகவும் அருமையான பேச்சு. அடுத்ததாக அழகிய வித்யாலட்சுமி அவர்களுக்கு அழகின் உண்மையான பொருள் என்ன? நன்றி. அழகின் உண்மையான பொருள் என்பது பார்க்கும் பார்வையை பொறுத்தது. ஆங்கிலத்தில் ஒரு அழகான கூற்று இருக்கும், பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பீஹோல்டர் என்று சொல்வார்கள். அதாவது அழகு என்பது பார்க்கும் பார்வையை பொறுத்திருக்கும். நாம் சில பேர் காதலித்து மனம் செய்து கொண்ட இருவரை பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றும், இவர்கள் அழகை அடிப்படையாக வைத்து எப்படி மனம் செய்து கொண்டார்கள் என்று. அது நம்முடைய பார்வையில் இருக்கும் கோளாறு என்று சொல்லலாம், இல்ல வேறு பார்வை என்றும் சொல்லலாம். அந்த பார்க்கும் பார்வையில் அவர்கள் இருவருக்கு ஒருவர் அழகாக தெரிந்தார்கள் என்பது பொருள் சொல்லலாம். ராமாயணத்திலே சீதையின் கண்ணுக்கு ராமர் அழகாக தெரிந்தார், ராமரின் கண்களுக்கு சீதை அழகாக தெரிந்தார். அவர்கள் காப்பிய நாயகர்களாதலால் நம்முடைய கண்களுக்கு அவர்கள் அழகாக காட்சியளித்தார்கள், கம்பரும் அழகாக காட்டினார். இது போல எந்த ஒரு பொருளை பொறுத்ததா இருந்தாலும் சரி, மக்களுடைய குணநலன்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் ஆகியவற்றை பொறுத்ததாக இருந்தாலும் சரி, நம்முடைய பார்வையில் ஒரு முழுமை இருந்தால், ஒரு
நபரையோ ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் மட்டும் பார்க்காமல் ஒரு ஒட்டுமொத்த கோணத்தில் பார்த்தால் அது ஒரு அழகியலின் ஒரு பகுதி என்றுதான் நாம் கொள்ள முடியும். சமீபத்தில் அழகியல் என்பதற்கு முருகியல் என்ற ஒரு அழகான வார்த்தையை கேட்டேன். அதையும் உங்களிடம் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன். எனவே அழகு என்பது நம்முடைய மனதை பொறுத்திருக்கிறது, நம்முடைய எண்ணங்களை பொறுத்து இருக்கிறது. நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே, மிகவும் அழகாக பேசினீர்கள். அழகின் பெருமையையும் அழகின் அர்த்தத்தையும். மிக்க நன்றி. இத்துடன் எனது உடனடி பேச்சு முடிவுறுகிறது. அடுத்ததாக பாக்யா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி சுதா. மிகவும் அழகாக இருந்தது உங்களுடைய கேள்விகள் அனைத்தும். அதற்கு இறுதி வினாவாக அழகை பற்றி கேட்டதே மிகவும் அருமையாக இருந்தது. மிக்க நன்றி. இன்றைய உடனடி பேச்சு இனிதே நிறைவடைந்ததை தொடர்ந்து நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைத்து நேர அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உடனடி பேச்சில் அனைவருமே குறிப்பிட்ட காலவரையறைக்குள் பேசி வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். ஜேபி அவர்கள் 1 நிமிடம் 50 நொடிகளும், மகேந்திரன் அவர்கள் 2 நிமிடம் 10 நொடிகளும், அனிதா 2 நிமிடம் 20 நொடிகளும், பாக்யா அவர்கள் 1 நிமிடம் 45 நொடிகளும், வித்யா அவர்கள் 1 நிமிடம் 41 நொடிகளும் பேசினார்கள். அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். நீங்கள் சிறந்த உடனடி பேச்சாளராக கருதும் நபரை தேர்ந்தெடுத்து சுதா அவர்களுக்கு செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கான வாக்கு இன்னும் வரவில்லை எனக்கு. அனைவரும் தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கான வாக்கினையும் உடனடி பேச்சிற்கான வாக்கினையும் சுதா அவர்களுக்கு தனிச்செய்தியாக அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்ததாக நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம். இன்றைய மதிப்பீடு பகுதியினை வழங்குவதற்கு நான் பொது மதிப்பீட்டாளர் ஜெயபிரகாஷ் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. இன்று பொது மதிப்பீட்டாளராக பணியை முன்னரே குறிவிட்டேன். மதிப்பீட்டாளர்களை அழைக்கும் நேரம் அது. முதலில் வித்யாலட்சுமியை மதிப்பீடு நானே செய்கிறேன். அடுத்து மகேந்திரன் அவர்களை பாக்யலட்சுமி மதிப்பீடு செய்கிறார். முதலில் வித்யாலட்சுமியின் மதிப்பீடு. வித்யாலட்சுமி எடுத்துக்கொண்ட தலைப்பு புதுமையாக திட்டமிடல் பணியில் நிலை 4 செயல் திட்டங்களை நிர்வகித்தல். அதில் தமிழ் பள்ளியின் ஆண்டு விழா பகுதி 2. முதல் பகுதியை முன்பே நமக்கு இன்னொரு தயாரிக்கப்பட்ட பேச்சில் கூறிவிட்டார். இது 2வது பகுதி. பொதுவாக தமிழ் பள்ளியில் ஒரு போட்டி நடத்தணுன்னாலோ ஒரு ஆண்டு விழா நடத்தணுன்னாலோ எவ்வளோ சிரமங்கிறத அதை அனுபவித்தவங்கிற முறையில் நீங்கள் சொன்னதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எவ்வளவு சிரமங்கள் இருக்கும். அது நான் தமிழ் பள்ளியில் செயற்குழுவில் இருக்கேன். செயற்குழுவில் இருக்கிறதுனால அதனுடைய சிரமங்கள் சொல்லி மாளாது. தன்னார்வலர்களை கூட்டு வர்றதுங்கிறது புலனமாக இருக்கட்டும், மின்னஞ்சலாக இருக்கட்டும், நேர்லையும் அழுத்தம் எதுவும் நடக்காது. எல்லாரும் பேசும்போது நிறைய பேசுவாங்க. பண்ணலாங்க, செய்கிறேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பணின்னு கொடுத்தா அதை எடுத்துக்கிறதுக்கு மக்கள் கிடைக்கவே மாட்டாங்க. அப்படிதான் இருக்கும். பள்ளியில் அப்படிதான் இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து நம் திறம்பட செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய பணி. அதை சிறப்பாக செய்தார் என்றே சொல்ல வேண்டும் வித்யாலட்சுமி அவர்கள். அதுவும் அவர் கூறிய பட்ட சிரமங்கள், அதற்கப்புறம் அவருக்கு கிடைத்த அந்த அனைவரும் பாராட்டிய விதம், செவ்வனே செய்தது மிக அருமை. அருமையாக கூறினீர்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு வருடமும் படும் சிரமங்களை கேட்கும்படியே இருந்தது. அருமை. நீங்கள் எதில் சிறப்பாக செயலாற்றினீர்கள் என்று கூறினால் உங்கள் பேச்சு மிக அருமை. நீங்கள் செயல் திட்டங்கள் நிர்வகித்ததை பற்றி அருமையாக கூறினீர்கள். மிகவும் அருமை. நீங்கள் மேம்படுத்துவதற்கென்று எதுவும் என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை.
உங்களுடன் நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறினால், உங்கள் தமிழின் ஆளுமையில் நீங்களே போட்டி போட்டுக்கொள்ளுங்கள் வித்யாலட்சுமி அவர்களே. மிக அருமையாக பேசுகிறீர்கள். ஒவ்வொரு தரையும் நீங்கள் பேசும்பொழுது ஆ வியந்துதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் பேச்சு தெளிவாக இருந்தது. வாய்மொழி பேச்சு மிகவும் தெளிவாக இருந்தது. குரலில் ஏற்ற இறக்கம் இருந்தது, சொல்லவே வேண்டாம். விழித்தொடர்பு மிக அருமை. சைகைகள் மற்றும் நீங்கள் ஒரு 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 கருத்தையும் கூறும்போது அதற்கு ஒரு பாடல்களை கூறி அருமையாக அனைவரையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினீர்கள். ஆர்வமூட்டும் நிலையில் இருந்தது. பேச்சு மிகவும் இயல்பாக இருந்தது. ஒரு சமயம் நான் யோசிப்பேன், ரொம்ப தமிழே பேசுகிறாங்களோ, ரொம்ப தமிழ்லேயே இருக்கும்னு நினைப்பேன். அதையெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் மக்களை கட்டுக்குள் கொண்டு வருவது போல் இருக்கிறது. உங்களுடைய பேச்சு மிக அருமை, ஆர்வமூட்டும் வகையில் இருந்தது. நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை எப்படி நீங்கள் கற்றுக்கொண்டு செவ்வனே செயல்படுத்தினீர்கள் என்று அருமையாக கூறினீர்கள். மிக அருமை. நன்றி. இத்துடன் வித்யாலட்சுமி அவர்களின் மதிப்பீடு முடிந்தது. அடுத்து மகேந்திரனை மதிப்பீடு செய்ய பாக்யலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள் பாக்யலட்சுமி அவர்களே. நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. திரு மகேந்திரன் அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பே பெரும் அனைவரையும் கவரும் வண்ணம் உள்ளது. பயம் அதை விலக்கு, பாதையெல்லாம் விளக்கு. அதாவது அந்த தலைப்பை கேட்ட உடனே இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற ஆர்வம் தலைப்பிலிருந்தே அவர் கொண்டு வந்துட்டு இருந்தாரு. அதை ஒட்டின பேச்சும் மிக சிறப்பாக இருந்தது. அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் உள்ளார்ந்த கருத்து, ஆழமான கருத்து ஒரு வாக்கியத்திலும் அவர் கொண்டு வந்தார் என்றுதான் இன்று சொல்ல வேண்டும். வழிகள் மூலம் வலிமை, இது போன்ற தொடர்கள் எல்லாம் மிகவும் மக்களை கவர்வது போன்று இருந்தது. ஒரு ஊக்கமூட்டும் விதமாகவே இருந்தது. உங்களுடைய பாதைக்கான மிக அருமையான பேச்சாக இருந்தது. உங்களுடைய தலைப்பை ஒட்டியே அந்த 5 முதல் 7 நிமிடம் நீங்கள் பேசியது அந்த தலைப்பை விட்டு சிறிதும் விலகவில்லை. அதே போல நீங்கள் சொன்ன ஒரு சில நிகழ்வுகள், அதாவது ஒரு பூட்டையும் சாவியையும் வைத்துக்கொண்டு அந்த பூட்டு எதனால் பிரச்சனை வருகிறது, அந்த கருத்துக்கள் எல்லாம் மிகவும் ஆர்வமூட்டும் வகையில் இருந்தது. அதாவது கேட்டுக்கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் அனைவரையும் உங்களுடைய பேச்சின் கட்டுக்குள் வைத்துள்ளீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி பயத்தில் 2 வகை, உண்மையான பயம், கற்பனையான பயம். நாம் சொல்வது போல பயம் ஒருவனை என்னவெல்லாம் செய்யும், இல்லை பயம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே அது என்னவெல்லாம் செய்யும், அது போன்ற பல சிந்தனைகளை தட்டி எழுப்பியுள்ளீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பயத்தை கடந்து செல்வது எப்படி என்றும் ஒரு சில மேற்கோள்களை காட்டி மிக அழகாக சொன்னீர்கள். உங்களுடைய பேச்சு இயல்பாக இருந்தது. உங்களுடைய அசைவுகள் பெரிதாக இன்று தெரியவில்லை. போன முறை நீங்கள் கொஞ்சம் முழுமையாக உங்களோட காணொளியில் வந்தீர்கள். இன்று மிகவும் நெருங்கி வந்துள்ளதால் உங்களுடைய அசைவுகளை என்னால் பார்க்க முடியவில்லை. ஒரு குறை என்று சொல்ல வேண்டும் என்றால் நிறைய ஆங்கில வார்த்தை, பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், அது போன்று ஒரு சில நிறைய ஆங்கில வார்த்தையுடைய பயன்பாடு இன்று இருந்ததாக எனக்கு பட்டது. மற்றபடி நீங்கள் இயல்பாக இருந்தீர்கள். ஆர்வமூட்டும் வகையில் பேசினீர்கள். பார்வையாளர்களை ஈர்க்கும் வண்ணம் பேசினீர்கள். அதிலெல்லாம் உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுத்து விடலாம். ஒரே ஒரு குறை, அசைவு தெரியவில்லை. கொஞ்சம் ஆங்கில வார்த்தையை குறைத்து கொண்டால் இன்னும் உங்களுடைய பேச்சு அனைவருக்கும் உவகை மிக்க பேச்சாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. மிக்க நன்றி வாய்ப்பளித்தமைக்கு. நன்றி பாக்யலட்சுமி அவர்களே, அருமையான மதிப்பீடு. அடுத்து மதிப்பீடு இத்துடன் தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கான மதிப்பீடு இத்துடன் முடிவு பெற்றது. இப்பொழுது மதிப்பீட்டுக்கான உங்களுடைய வாக்குகளை சுதா அவர்களிடம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன் நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களை அழைக்கிறேன். மதிப்பீட்டின் நேரத்தை விவரிக்குமாறு கூறுகிறேன்.
சொல்வேந்திர ரவிக்கு என்னுடைய வணக்கங்கள். ஜேபி அவர்கள் 3 நிமிடம் 15 நொடிகள் பேசினார். பாக்யா அவர்கள் 2 நிமிடம் 25 நொடிகள் பேசினார். இருவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். நீங்கள் சிறந்த மதிப்பீட்டாளராக தேர்ந்தெடுக்கும் நபரை தேர்ந்தெடுத்து சுதா அவர்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி அனிதா அவர்களே. உங்களுடைய வாக்குகளை சுதா அவர்களுக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நாம் அழைப்பது இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீட்டாளர். வாருங்கள் வித்யா அவர்களே. நன்றி ஜேபி அவர்களே. உவகையோடு இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கலாம் என்றிருக்கிறேன். ஏனென்றால் நான் இன்று கொடுத்த வார்த்தை உவகை. தயாரிக்கப்பட்ட பேச்சில் நான் ஒரு முறை பயன்படுத்தினேன். இன்று அதிக முறை உவகை என்ற வார்த்தையை உவகையோடு சொன்னது பாக்யலட்சுமி 3 முறை பயன்படுத்தினார். அனிதா ஒரு முறை பயன்படுத்தினார். மற்றவர்கள் பயன்படுத்தியதாக நான் கேட்கவில்லை என்றால் என்னுடைய செவிப்புலனில் ஏதாவது குளறுபடியோ என்று சந்தேகம் வருகிறது. அனிதா அவர்கள் பயன்படுத்திய நிதி மேலாண்மை, தரவு என்ற சொற்கள் சிறப்பாக இருந்தன. இன்று அதிக அளவிலே மிக தரமான சொற்களை நம்முடைய கூட்டத்தில் பேசியவர் மகேந்திரன் என்றுதான் சொல்ல வேண்டும். தகவல் கடத்தி, இந்த மொழியை தகவல் கடத்தி என்று ஒரு அழகான விளக்கம் சொன்னார். நாணயம், நாணயம், விளக்கு, விளக்கு என்று மோனை வரும் சொற்களை அதிக அளவில் சிறப்பாக எடுத்து கூறினார். ஆனால் ஆங்கில வார்த்தைகளை பெர்மியூட்டேஷன், டிஸ்கவரி, இன்வென்ஷன், லீவர் என்று பயன்படுத்தினார். ஆனால் அதை தவிர்க்க முடியாது என்பதை நான் உணர்ந்தேன். இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த அறிக்கையில் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆங்கில வார்த்தைகளை குறிப்பிட்டதை சொல்கிறேன். நானுமே உடனடி பேச்சில் அந்த மேற்கோளை என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பீஹோல்டர் என்று நானும் அதை ஆங்கிலத்தில் சொல்லி அதன் பிறகு அதில் தமிழில் சொன்னேன். அதையும் என்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டு விடுகிறேன். அடுத்ததாக உபரி சொல் கணக்கீட்டாளர், அதுவும் நானே என்பதால் அதனுடைய அறிக்கையை பார்க்க போனால் மகேந்திரன் 2 முறை என்ற அந்த ஒலிக்குறிப்பு வந்தது. பாக்யலட்சுமி வந்து என்பது 2 முறையும் மற்ற ஒலிக்குறிப்பு ஒரு 3 முறையும் வந்தது. சுதா அவர்களிடம் நான் அதிகம் தேவையில்லாத ஒலிக்குறிப்பை கேட்டதாக நினைவில்லை. எனக்கு என்னுடைய நினைவு தெரிந்து நான் ஒரு முறை தேவையற்ற அந்த ஒலிக்குறிப்பை பயன்படுத்தினேன் என்று நினைக்கிறேன். அனிதா ஒரு முறை சோ, வந்து மற்றும் 2 முறை உபரி சொற்களை பயன்படுத்தினார். இன்று வெற்றியாளராக உபரி சொற்களை அதிகம் பயன்படுத்தியவர் ஜெயபிரகாஷ் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இதுதான் என்னுடைய அறிக்கை. மற்றபடி நாம் மன்றம் தொடங்கிய காலத்திலிருந்து இப்பொழுது பார்க்க போனால் புதிய உறுப்பினர்களும் சரி, பழைய உறுப்பினர்களும் சரி, உபரி சொற்களை பெருமளவில் குறைத்து விட்டோம். இன்னும் சிறிது முயற்சி எடுத்து நாம் உபரி சொற்கள் அறிக்கையை இல்லை என்றே ஆக்கிவிடலாம், இன்னும் குறைத்து விடலாம். நன்றி. நன்றி வித்யா அவர்களே. பாக்யலட்சுமி அவர்களே, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் இதற்கு அப்புறம் உள்ள அப்புறம் உள்ள பணிகளை நீங்களே நிறைவு செய்வீர்களா? ஜேபி அவர்களே, நீங்கள் தயாரிக்கப்படாத பேச்சில் முதல் இடம் பெறுகிறீர்கள். அதை மட்டும் கேட்டுவிட்டு செல்லலாம். உடனடி பேச்சில் நான் வெற்றி உடனடி பேச்சில் உடனடி பேச்சில். நன்றி நன்றி. தமிழ் பள்ளியில் அழைக்கிறார்கள், அதனால் தான் செல்ல வேண்டியிருக்கிறது. நன்றி ஜேபி. நன்றி. அடுத்ததாக ஏதாவது சொல்ல வேண்டுமா சுதா அவர்களே? இல்ல பாக்யலட்சுமி. நன்றி. அடுத்த அனைத்து அறிக்கையும் வாசித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக வெற்றி கோப்பை அறிவிப்பாளரையும் அழைத்து விடலாம். ஒரு வெற்றியினை அவர் முன்கூட்டியே அறிவித்து விட்டார். இன்னும் 2 வெற்றி கோப்பை மீதம் உள்ளது. வாருங்கள் சுதா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்று தயாரிக்கப்பட்ட பேச்சில் 2 பேர் பேசினார்கள். இருவருமே வெற்றி அடைகிறார்கள். வித்யா அவர்களும் மகேந்திரன் அவர்களும் சரியான வாக்கு விகிதத்தில் வெற்றி அடைகிறார்கள். தயாரிக்கப்படாத பேச்சு, உடனடி பேச்சில் ஜேபி அவர்கள் வெற்றி அடைந்துள்ளார். மதிப்பீடு
மதிப்பீட்டில் பாக்யலட்சுமி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். நன்றி சுதா அவர்களே. நன்றி பாக்யா. இன்றைய கூட்டத்திற்கான பொது மதிப்பீடு ஜெயபிரகாஷ் அவர்களுக்காக நான் இன்று வழங்குகிறேன். இன்று கூட்ட ஆரம்பத்தில் குறைவான உறுப்பினர்களே இருந்தாலும் சரியாக 8:15 மணிக்கு நம்முடைய கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பின்பு இப்பொழுதெல்லாம் நம்ம ஆங்கிலத்தில் லைவ் கேட்டி என்று சொல்வார்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில். அதாவது வேலையை செய்து கொண்டே அவர்களுடைய அறிவினை நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள். அந்த ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தில் நாம் வேலை செய்கிறோம் என்றால் அது போல இன்று கூட்டம் ஆரம்பித்தவுடன் பல மாற்றங்கள் ஒண்ணு வந்தது. அதற்கு தகுந்தால் போல எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எடுத்துக்காட்டாக வித்யா அவர்கள் இலக்கண ஆசானாக இன்று பொறுப்பேற்றிருந்தார். அவர்களையே உபரிச்சொல் கணக்கீட்டாளராக இருக்க முடியுமா என்று கேட்டதற்கு உடனே ஒத்துக்கொண்டு இன்று அந்த பணியை செவ்வனே செய்தார். அதே போல ஜெயபிரகாஷ் அவர்கள் பாதியில் அவர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் விடை பெற்று கொண்டாலும் நம்முடைய கூட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் நம்முடைய மேம்பட்டு கொண்டு வருகிறோம் என்பதற்கான அடையாளம் தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயினும் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்று ஒவ்வொரு பொறுப்பினை எடுத்துக்கொண்டால் உவகை மிக்க உறுப்பினர் மன்றமாக நம்முடைய மன்றம் செயல்படும். போக போக அதுவும் நடைபெறும் என்ற நம்பிக்கையில் இன்றைய கூட்டத்தில் பல மிக நல்ல சொற்கள், நல்ல பேச்சுகள், உடனடி பேச்சும் சரி, மிகுந்த அறிவார்ந்த கேள்விகள், அதற்கேற்றாற்போல் பதில்கள் அனைத்தும் நிறைந்ததாக இன்று இருந்தது. இதுவே என்னுடைய பொது மதிப்பீடு. நெறியாளராகவும் நானே இருப்பதால் இன்றைய தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்கள் விடை பெற்றுக் கொண்டுள்ள காரணத்தினால் தலைவர் கல்வி சுதா அவர்களிடம் இன்றைய கூட்டத்தினை ஒப்படைக்கிறேன். மெய்நிகர் மேடை உங்களது சுதா. அனைவருக்கும் வணக்கம். அடுத்த மிகவும் அருமையாக அனைவரும் இதை செவ்வனே உவகையோடு நடத்தி முடித்தீர்கள். அடுத்ததாக அடுத்த 2 வாரங்களில் மீண்டும் செவ்வாய்க்கிழமை அன்று சந்திப்போம். அவ்வளவுதானே பாக்யா? ஒத்தி வைத்து விடுங்க. இன்றைய கூட்டத்தை அதுவரை ஒத்தி வைக்கின்றேன். நன்றி. பதிவை நிறுத்திவிடலாம்.